எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு நீதி நேர்மையை எதிர்பார்க்கக்கூடியவங்க. லாபம் அடுத்த பட்சம் தான். நீதியா இருக்கா, நியாயமா இருக்கா, அந்த வேலையை நான் செய்யறேன் அப்படிங்கிற மாரி செய்யக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுக்கு ஆசிரியர் பணி, வக்கீல் பணி இதெல்லாம் ஏற்ற பணிகளா அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்துல இறங்குறாங்க அப்படின்னா, அந்த விஷயத்த பத்தி எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு தான் அந்த விஷயத்துல இறங்குவாங்க. நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூடிய திறனுள்ள ஒரு நபர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்க முடியும் அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களால் தான் அடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கக்கூடியவங்க, ஒரே நேரத்தில் 2 வேலையை செய்யக்கூடியவங்க, ஒரே நேரத்தில் 2 சிந்தனை உடையவங்க அப்படின்லாம் இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். கடினமான உழைப்பாளிகள், ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. உழைப்பை பார்த்து பயந்துக்கவே மாட்டாங்க. இந்த வேலை தான் நான் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடியவங்க. கணக்கில் புலி, கம்ப்யூட்டரில், விஞ்ஞானத்தில் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்ற நபர்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா அங்கே ஆளக்கூடிய கிரகமே புதன். அதனால் நல்ல ஒரு திறமசாலிகளாக இருப்பாங்க. நல்ல ஞாபக சக்தி உடையவங்களாக இருப்பாங்க. எதையுமே சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு திறமை உள்ள நபர்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு இயல்பாகவே நிறைய விஷயத்தை கற்றுக்கணுங்கிற ஆர்வம், நிறைய நபர்கிட்ட பேசணுங்கிற ஆர்வம் இயல்பாகவே இந்த மிதுன ராசி என்பர்கள் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மிதுன ராசி என்பர்கள் ஊருக்குள்ள இவங்களுக்கு தெரியாம ஆளுகளே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர்த்த சம்பாதிக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்கள ஒரு ஜனப்பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு பேச்சு திறன் உடையவங்க, நல்ல கற்பனை திறன் உடையவங்க, பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க அப்படின்லாம் இந்த மிதுன ராசி என்பர்கள் சொல்லலாம். கம்யூனிகேஷன் துறையில் உங்களுக்கு அருமையாக வரும். இந்த ஒரு ப்ராடக்டே எடுக்கிறோம், சேல் பண்ணணும் அப்படின்னா அந்த சேலிங் லிஸ்ட்டுக்கு இவங்களை அனுப்பணும் அப்படின்னா நல்ல சேல் பண்ணக்கூடியவங்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. நல்ல வாதாடக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த மாசி மாதம் இவங்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருக்குங்கிற பட்சத்தில் அமாவாசை தவறாமல் ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. ஒரு பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டம், இந்த மாசி மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மிதுன ராசிக்கு 9வது இடம் கும்பராசி. 9வது இடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையை குறிக்கக்கூடிய இடம், முன்னோர்களுடைய ஆசி பெறக்கூடிய ஒரு இடம், தெய்வ அருள் நிறைந்த ஒரு இடம், கல்வியில் நல்ல ஒரு மேன்மை பொருந்திய இடம். அதனால் அந்த இடத்துல சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாதம் என்பதனால நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு ரொம்ப ஒரு யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு. நல்ல ஒரு விசேஷமான மாதமும் இந்த மாசி மாதம் தான். ஏன்னா பிப்ரவரி 15 பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி வருது. அந்த மகா சிவராத்திரியில் 4 கால பூஜையில் இந்த மிதுன ராசி என்பர்கள் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு பசும்பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க. நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களால் முடிந்தது அப்படின்னா கூட அன்னதானத்துக்கு தேவையான உதவிகளை இந்த மிதுன ராசி என்பர்கள் செய்யுங்க. மகா சிவராத்திரியில் நீங்கள் செய்கிற உதவிகள் ரொம்ப ஒரு நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்க்கும்போது நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடைபெற இருக்கு. பிப்ரவரி 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மயான கொலை நடைபெறும். மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் மாலையில் ஒரு 3:30லேருந்து 6:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் இதெல்லாம் நடைபெற இருக்கு. இந்த காலகட்டத்தில் விரதம் இருந்து வழிபடுறது நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாசி மகம் நடைபெறக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாசி மாதம் தான். கும்பத்தில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால சொந்த வீட்டில் பார்ப்பது போல இந்த மாதம் நம்மளுடைய மிதுன ராசி
ராசி என்பர்களுக்கு ரொம்ப விசேஷமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாசி மாதம் நிறைய நல்ல பலன்கள் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு சாதகமான பலனையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன வெளியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்பு இடர்பாடு எதுவும் இருக்காது. சாதகமான பலன் கிடைக்கும். வெளியில் போக்குவரத்துக்கு போகும்போதும் வரும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றவங்க ஏதாவது உணவு சாப்பிட்ற கொடுக்குறாங்க அப்படின்னா வெளி உணவுகளாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா வெளி உணவுகள் உங்களுக்கு பெரும்பாலும் ஒத்துக்காது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. பெரிய அளவு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்ட கிரக அமைப்புகளாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்களை நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமையும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு சில தடையாகவும் பிரச்சனையாகவும் இருந்தது இல்லையா? அந்த தடைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைய போது காரிய சித்தி கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் காரிய சித்தி விநாயகரை வழிபடுங்க. நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர்களுடைய ஆசி, வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆசி இதெல்லாம் பரிபூரணமாக கிடைக்கும். இவங்களுடைய ஆசியை பிளஸ்ஸிங்கை நீங்கள் வாங்கிக்கிறதும் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்கக்கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அந்த வாக்குவாதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட பேசும்போது வாக்குவாதம் செய்ய வேண்டாம் இந்த மாசி மாதத்தில் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ரத்த அழுத்தம், மனம் சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன குழப்பங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஹீமோகுளோபின் பிரச்சனை, ஹார்மோன் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வரும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு வயிறு வலி சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் ஃபஸ்ட்டே சொன்னோம், வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா போட்டு போகிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தர மாதிரி இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக தான் இருந்தாகணும். இல்லை அப்படின்னா ஒரு சில செலவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட மேலதிகாரிகிட்ட பேசும்போது வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல சின்ன பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும். அதனால் மேலதிகாரிகிட்ட பேசும்போது வாக்குவாதம் செய்ய வேண்டாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தேவையில்லாத விஷயங்கள் அடுத்தவங்களுடைய விஷயத்தை சரி பண்ணுறேன்னு போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பர்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் அடுத்தவங்க பிரச்சனையை சரி பண்ணுறேன்னு போய் தான் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. அந்த பொருள் ரிலேட்டடாக ஏதாவது தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் நீங்கள் வாங்குறது நல்லது. இல்லை அப்படின்னா ஒரு சிலர் ஏமாறக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு ஏற்றம் இருக்குது, லாபம் இருக்குது அப்படின்னா கூட ஒரு சில இடத்துல சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். புதுசாக ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேலதிகாரிகிட்ட பேசும்போதும் தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அண்ணன் அக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்டையும் வாக்குவாதங்கள் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தாய் தந்தையார்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொண்டர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி ஏதாவது மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றீங்க, நீங்கள் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குது, மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டு நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு டாக்டர்ஸ் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை வாங்கி சாப்பிடுங்க. தேவையில்லாத நீங்களே போய் கடையில் ஏதாவது மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அது இன்னொரு உபாதையை எக்ஸ்ட்ரா பண்ணிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னே சொல்லலாம். சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களில் ஒரு சில நபர்களால் நீங்கள்
போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் அமைந்துடும். கவனமாக இருந்துக்கோங்க. நண்பர்களே கூட ஒரு சில தவறான வழிகாட்டுதல்களை இந்த காலகட்டத்தில் தூண்டுவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. தாய் வழி உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அன்பாகவும் ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. அதேமாதிரி தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு காரியத்திலுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். முடிந்தால் இந்த மிதுன ராசி அன்பர்கள் சித்தர்கள் வழிபாடை இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. அமாவாசை தவறாமல் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுங்க. பௌர்ணமியில் பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா பௌர்ணமி தவறாமல் உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.